கொரோனாவிலிருந்து மக்கள் மீண்டு வருவதற்குள் ஷிகெல்லா என்கிற பாக்டீரியா தொற்று கேரளாவில் பரவி வருவது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஷிகெல்லா பாக்டீரியா தொற்று எப்படி பரவுகிறது, அதனால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன என்று பார்க்கலாம். ஷிகெல்லா மருத்துவ உலகிற்கு இது புது பெயர் அல்ல. ஷிகெல்லா டிசென்ட்ரி, ஷிகெல்லா பிளக்ஸ்னரி, ஷிகெல்லா சோனியை, ஷிகெல்லா பாய்டியை என 4 வகை ஷிகெல்லா பாக்டீரியாக்கள் உள்ளன. 1897ஆம் ஆண்டிலேயே இந்த பாக்டீரியாக்கள் கண்டறியப்பட்டுவிட்டன. இப்போது கொரோனா அச்சத்துக்கு மத்தியில் ஷிகெல்லா பாக்டீரியா கேரள மாநிலத்தில் பரவி வருவது மருத்துவத்துறைக்கு சவாலாக அமைந்துள்ளது. கோழிக்கோட்டில் 11 வயது சிறுவன் இவ்வகை பாக்டீரியா பாதிப்பால் உயிரிழந்தார். அவரது இறுதிச் சடங்கில் பங்கேற்றவர்களுக்கு வழங்கப்பட்ட எலுமிச்சை ஜூஸ் மூலம் 50க்கும் மேற்பட்டோர் பாதிப்பு உணரப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். வயிற்று வலி, வலி மற்றும் இரத்தத்துடன் கூடிய வயிற்றுப்போக்கு, காய்ச்சல், நாக்கு வறண்டு காணப்படுவது ஆகியவையே இந்நோயின் அறிகுறிகள். கேரளாவில் பரவினாலும் தமிழகத்தில் ஷிகெல்லா பாக்டீரியாவின் தாக்கம் ஏற்பட வாய்ப்பு மிக குறைவு என மருத்துவர்கள் கூறுகின்றனர். ஒரு வயிற்றுப்போக்கோட ரத்தம் கலந்து போகுது, ஜுரம் இருக்கு, வயிற்று வலி இருக்கு, உடல் சோர்வு இருக்கு, நாக்கு வறட்சி இருக்கு, யூரின் சரியா போகல, இது மாதிரி இருந்தாங்கன்னா இதுக்கு தகுந்த முறையில் சரியான முறையில் எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் இதுக்கான சிகிச்சை, சரியான சிகிச்சைன்றது எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கு. மக்கள் இதை பற்றி பெருசாக பயப்பட வேண்டியது கிடையாது, பட் பாதுகாப்பாக இருக்கணும். கழிவு நீரிலிருந்து ஷிகெல்லா பாக்டீரியா பரவுவது கண்டறியப்பட்டுள்ளது. தண்ணீர் அல்லது உணவுப் பொருள் வழியாக மனித உடலுக்குள் சென்று இத்தகைய பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. ஒருவருக்கு பாதிப்பு ஏற்பட்ட பின் அவரது மலம் உள்ளிட்ட கழிவுகள் தண்ணீரில் கலந்து அதனாலும் பாதிப்பு பரவும். ஈக்கள் மூலமாகவும் பாக்டீரியா பரவலாம் என்பதால் வேகமாக பரவும் தன்மையுடையது என கூறப்படுகிறது. நீர்ச்சத்து குறைபாடுன்றது பெரியவங்களோட சீக்கிரமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கூடுதல் கவனத்தோடு அந்த குழந்தைங்களை பார்த்து சரியான முறையில் பராமரிப்பு செஞ்சு தகுந்த முறையில் பக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்ட நம்ம பரிசோதனை பண்ணி நம்ம பார்த்துக்கிறதுன்றது ரொம்பவே நல்லது. குடிநீரை காய்ச்சி வடிகட்டியும் சுத்தமான உணவை மிதமான சூட்டில் உண்ணுவதும் சிறந்தது. உணவருந்தும் முன்பும் கழிவறைக்கு சென்று வந்த பின்பும் கை கால்களை சுத்தமாக கழுவும் பழக்கம் ஷிகெல்லாவிலிருந்து நம்மை காக்கும் என்கின்றனர் மருத்துவர்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சுரேந்தருடன் சுகன்யா.